வணக்கம். வயிற்று வலிக்கு ஆயுர்வேத மருத்துவம். உங்களுக்கு வயிற்று வலி வந்தவுடன் உணவு சாப்பிட்டால் உடனே நிற்கிறதா? அப்படி என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் புண் இருப்பதற்கான அறிகுறியை இது வெளிப்படுத்துகிறது. சாப்பிட்ட உணவு ஜீரணமாகும் போது புண் சிறுகுடலின் முதல் பகுதியிலோ அல்லது நடுப்பகுதியிலோ இருந்தால் உணவு இரைப்பையிலிருந்து சிறுகுடலில் நுழையும் போது இப்புண்ணில் படும்போது சாப்பிட்ட உடனே நின்ற வலி மறுபடியும் வந்துவிடும். பொதுவாக இந்த பிரச்சனை 14 வயதுக்கு உட்பட்டவருக்கு ஏற்படுவதில்லை. உணவில் கட்டுப்பாடின்றி கண்டபடி தின்று கொண்டிருக்கும் வாலிப வயதினருக்கே அதிகமாய் இந்த உபாதை ஏற்படுகிறது. வயிற்றில் வாயு தடைபடாதிருக்கவும் இரைப்பை முதலியவற்றின் சவ்வின் மேல் பாதிப்பு ஏற்படாதிருக்கவும் மென்மை ஏற்படவும் நெய்ப்பும் தேவைப்படுகிறது. எண்ணெயும் நெய்யும் நேரடியாக சாப்பிட முடியாது. அதற்கு பதிலாக பால், தயிர், எள்ளு, தேங்காய் முதலியவற்றை சேர்ப்பதால் நெய்ப்பு கிடைக்கிறது. நெய்யின்றி செல்லும் உணவு ஜீரணத்திற்கு கெடுதலே. நீங்கள் உண்ட உணவின் இறுக்கம் கரைந்து கூழ் போன்ற நிலை அடையும் போதுதான் ஜீரண திரவங்கள் ஒரே சீராக பரவி அவற்றை பக்குவப்படுத்த முடியும். இதற்கு போதுமான திரவத்தால் கூழ் போன்ற நிகழ்ச்சியும் ஏற்படாவிடில் உணவு ஜீரணமாகாமல் கனத்து கல் போய் வயிற்று வலியை ஏற்படுத்தும். எனவே உணவை தளர்த்த திரவமாக எடுத்துக்கொள்வது நல்லது. வயிற்றில் புண் உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிட வேண்டும் என்பது ஒரு தவறான கருத்து. இடைவெளி இருக்கும் வகையில் இரைப்பையை நிரப்புதல் அவசியம். இடைவெளி இல்லாதிருந்தால் நெகிழ்ந்த உணவு கீழ் இறங்காது. காற்று எளிதில் இடம் விட்டு இடம் மாற வாய்ப்பிருப்பதால் உணவு இடம் மாறும். எளிதில் செரிக்கும் உணவும் இடம் மாறும். எளிதில் செரிக்கும் உணவு இடம் மாற இடம் இல்லாதிருந்தால் தேங்கி புளித்து வயிற்றில் புண் ஏற்படுத்திவிடும். அதனால் உணவுக்கேற்றபடி ஜீரணமாக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். 1 மணி நேரம் வரை ஜீரணமாக பொருட்கள் உண்டு. அதற்கான அவகாசம் தராமல் மேன்மேலும் உணவு கொள்ள நோய் வருகிறது. ஜீரண திரவம் எத்தனை சிறந்ததாக இருந்தாலும் நேர ஒதுக்கீடு அவசியமாகிறது. உங்களுக்கு ஏற்பட்டுள்ள வயிற்று வலி தீர கீழ்கண்ட உணவை சாப்பிட முயற்சி செய்யலாம். காலையில் நெல் பொரி, பாசிப்பயிறு, சம்பா, கோதுமை குருணை 100 கிராம் சுமார் 2 லிட்டர் தண்ணீர் விட்டு கஞ்சி காய்ச்சி வடிகட்டி ஆயுர்வேத மூலிகை மருந்தான விதாயர்த்தி கிருதம் என்னும் நெய்யை 2 ஸ்பூன் கலந்து இளம் சூடாக பருகலாம். பகலில் புழுங்கரிசி சாதம், பூசணிக்காய் சாம்பார், பரங்கி பிஞ்சு, மோர்குழம்பு, மணத்தக்காளி கீரை, வாழைப்பூ, வடகரி, நன்கு கடைந்த புளிக்காத மோர் சாப்பிடலாம். இரவில் கோதுமை மாவில் தயாரிக்கப்பட்ட சுட்ட சப்பாத்தி, பச்சை காய்கறிகள், வேக வைத்த சாறு இவைகளை சாப்பிடலாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.